எபிசோட் 5ல் அப்பா வந்து செகண்ட் ஒய்ஃப் கிரிஜா கூட பேசிக்கிட்டே வீடியோ கால் பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அம்மா என்ட்ரி கொடுத்துட்றாங்க. அம்மா வந்து பார்த்துட்டு என்னங்க சிக்கன் சாப்பிட்றீங்க, ஃப்ரைடே எதுமா நான் உங்களுக்கு வெஜ்ஜு சமைச்சு கொடுத்துருக்கேன், இது யார் வீட்டு டிஃபன் கேரியர் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, இல்லை அது இல்லை, ரஹீம் பாய் தான் அவர் வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி சமாளித்து வீடியோ காலையும் கட் பண்ணிடுறாங்க. அவங்களும் ஏமாந்துடுறாங்க. அப்போ வந்து நம்ம கனகானே உங்களை பார்க்க வந்திருக்காருங்க அப்படின்னோடனே, ஏன் வெளியே நிற்க வச்சிருக்குமா, உள்ளே கூப்பிடு அப்படின்னோடனே கனகானே வராரு. இவங்க வந்து பொன்மலரோட அண்ணன், இவங்களுக்கு இன்னொரு தம்பி இருக்காங்க. அந்த தம்பிக்கு வயசு கம்மி போல இருக்குது. அதனால் அவர் வந்து ஜெயஸ்ரீக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு அந்த கனகண்ணே கேட்குறாரு. உடனே என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னோடனே, ஊரில் 4 லாரி வச்சிருக்கான், தேங்காய் வண்டி வச்சிருக்கான், +2 வரை படிச்சிருக்கான், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, பொண்ணு நல்லா பார்த்துக்குவான், அதனால அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, +2 படிச்சிருக்கானா, ஜெயஸ்ரீ வந்து லாயர், அவங்க கூட போய் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமான்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. இதனால இந்த கனகண்ணே ரொம்பவே அப்செட் ஆகி இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பொன்மலருக்கும் என்ன சொல்லணும் அப்படிங்கிறது தெரியல. இப்போ டிஜே ஜக்கு வந்து மொபைல் நம்பர் ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல மதுவும் அவங்களும். ஸோ மதுவுக்கு வந்து நிறைய வந்து மெசேஜஸ் வந்திருக்கு போல இருக்குது ஜக்குவோட மொபைல்லேருந்து. நேராக வந்து பயங்கரமாக ஜக்கு கிட்டே கோவப்படுறாங்க. உன்னை பிளேலிஸ்ட் தானே அனுப்ப சொன்னேன், பிளேலிஸ்ட் அனுப்ப சொன்னால் ப்ளேபாய் வேலை பார்க்குறியா, அப்படி இப்படி மெசேஜ் வருது, ஒரு சாரி கேளு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே சாரி தானே கேட்டுட்டா போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிளேலிஸ்ட் அனுப்ப சொன்ன பையனை கூப்பிட்டு, உன்னை பிளேலிஸ்ட் தானடா அனுப்ப சொன்னேன், எதுக்குடா இதெல்லாம் பண்ணி வச்சிருக்க, ஒழுங்காக சாரி கேளு அப்படின்னோடனே மதுவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இந்த பையன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா திட்டி அனுப்பிச்சி விட்றாங்க. அனுப்பிச்சி விட்டு, சாரி உன்னை தேவையில்லாமல் நான் ரொம்ப கோவப்பட்டேன், உனக்கு நான் ஒரு காஃபி வாங்கி கொடுக்கணும் ஆசைப்பட்டேன், நம்ம 2 பேரும் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இங்கே ஜெயஸ்ரீ வந்து ஹரிணி ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்து சைக்காட்ரிஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது ஜெயஸ்ரீ சொல்கிறாங்க, நல்லா வெளியில் உலகம் ரொம்ப பெருசு, இப்படி யோசிச்சுட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. முதல்ல வந்து தனியாக இருக்காத, ஏதாவது ஆக்குப்பைடாக வச்சுக்கோ மைண்டை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னோடனே ஹரிணியும் சொல்கிறாங்க, சரி முதல்ல வந்து உனக்கு ஒரு ஜாப் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம இந்த டேட்டிங் இந்த வேலைக்கெல்லாம் நம்ம போய்க்கலாம், உன்ன மாதிரி ஹோம்லி கேர்ளுக்கெல்லாம் நிறைய பசங்க கிடைப்பாங்க, இந்த மனோஜ் இல்லைன்னா ஒரு மகேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மீராவும் அஸ்வினும் பூனே போகிறாங்கல்ல ஒரு கேமுக்காக. ஸோ அதுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க. அப்போ அஸ்வின் வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாரு. மீரா வேறு ஒன்று செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அஸ்வின் கேட்கவே இல்லை, எனக்கு பிடிச்சதான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரம் மீரா ஒரு அழகான ட்ரெஸ் போட்டுட்டு வந்தோடனே அஸ்வின் வந்து, என்னடி உனக்கு டேஸ்ட்டு, உனக்கும் ட்ரெஸ் எடுக்க தெரியல, அடுத்தவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க தெரியல, என்னக்கா பட்டமான டேஸ்ட்டு, போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, அந்த ட்ரெஸ் எடு அப்படின்னு சொல்லி வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. மீராவும் அரை மனசா ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் கிளம்பினதுக்கப்புறமா அந்த கடையில் உள்ளவங்க, இவன் சரியான டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டாக இருப்பான் போல இருக்குது, அந்த பொண்ணு விருப்பத்துக்கு எதையுமே விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இப்போது ஹரிணி வந்து நம்மவும் ஆஃபீஸுக்கு லேட்டாக வராங்க. எதுக்கு லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி சித்தார்த்தோட பிஏ கேட்குறாங்க. உடனே சரி என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க, அதனால தான் நான் லேட்டாக வந்தேன், உங்களுக்கு வேணால் மெமோ தானே கொடுக்க போகிறீங்க, மெமோ கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சித்தார்த் ஆடி போயிடுறாரு. என்னது பொண்ணு பார்க்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிஏ உடனே ப்ளீஸ் எக்ஸ்கியூசஸ், நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. உனக்கு லவ்வே பிடிக்காது, ஒன்று எப்படி பொண்ணு பார்க்க வந்தாங்க அப்படின்னோடனே, லவ் தானே பிடிக்காது, கல்யாணம் பிடிக்காது நான் சொல்லலையே, பொண்ணு பார்க்க வந்தாங்க அப்படின்னோடனே, இல்லை உண்மை சொல்லு, நீ சொல்கிறது பார்த்தா போய் மாதிரி இருக்கணுன்னே, போய் தான் அக்கா உடம்பு சரியில்லை அதனால தான் நான் வந்து லேட்டாக வந்தேன் அப்படின்னு. உடனே இவருக்கு அப்போ தான் நிம்மதியே வந்து உயிரே வந்துச்சு. இதை பார்த்துட்டு ஹரிணி, ஓஹோ இவன் நம்மக்கிட்ட சும்மா தான் வேலை வச்சுட்டு இருக்கானா அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. ஆனால் போகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி பொண்ணு பார்க்க வரல, பட் நாளைக்கு எப்போ வேணால் பொண்ணு பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டே போகிறாங்க. இதுக்கு எடுத்து சித்து வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. இப்போ அக்கா தங்கச்சி 3 பேரும் மொட்டை மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க அம்மா வராங்க. வந்துட்டு ஜெயஸ்ரீ கிட்ட திரும்பவும் கல்யாணம் பேச்சு எடுக்கிறாங்க. உடனே, அம்மா நீ எதுக்குமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், சும்மா சும்மா சொல்லிட்டே இருக்க அப்படின்னோடனே, உனக்கு அப்புறம் 3 தங்கச்சி இருக்காங்கடி, அவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்டோன்னே, அவங்களுக்குலாம் உனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணு அப்படின்னோடனே 2 தங்கச்சியும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. ஹரிணி சொல்கிறாங்க, முதல்ல இவளுக்கு பண்ணி வை, எப்படி வந்து 4 அரியரை கிளியர் பண்ண மாட்டா அப்படின்னு. தங்கச்சி மீரா சொல்கிறாங்க, இவளால் பெரிய தொல்லை தான், இவளுக்கு முதல்ல பண்ணி வை அப்படின்னு சொல்லி ஹரிணியை 2 பேரும் மாறி மாறி டீஸ் பண்ணுறாங்க. கடைசியாக ஹரிணி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நீங்கள் பேசாமல் அக்காவுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பாருங்கம்மா, பார்க்க ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை அனுப்பி வச்சுட்றாங்க. அனுப்பி வச்சதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் மீராவையும் அனுப்பி வச்சுட்டு ஜெயஸ்ரீ வந்து ஹரிணி கிட்ட கேட்குறாங்க, டி எல்லாம் தெரிஞ்சுட்டு என்னடி எனக்கு பொண்ணு பார்க்க சொல்கிற அப்படின்னோடனே, சாரி மாப்பிள்ளை பார்க்க சொல்கிற அப்படின்னு கேட்டோடனே, மாப்பிள்ளை தானே பார்க்க சொல்லியிருக்கேன், அந்த ப்ராசஸ் இன்னும் நிறைய இருக்குது, வேண்டாம்னா நம்ம கடைசி தட்டி விட்டுக்கலாம், ஒருவேளை பிடிச்சா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும்ல, இருக்கட்டும்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைசி ஜெயஸ்ரீயும் ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ வந்து அவர் அந்த சண்முக சுந்தரம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவரோட செகண்ட் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்கே பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. கேட்கும்போது என்ன கேட்குறாருன்னா, பொண்ணு எங்க அப்படின்னோடனே, அவள் மீட்டிங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே நீ போய் தான் சொல்கிறேன், நல்லாவே தெரியுது அவள் மீட்டிங்லலாம் இல்லை அப்படின்னு. ஸோ பொண்ணுக்கு வந்து அப்பாவை பிடிக்காது போல இருக்கு, அதனால தான் அவர் அப்படி சொல்கிறாரு. உடனே இவங்க சொல்கிறாங்க, நம்ம வந்து மண்டே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கோம்ல, அதுக்கு இன்னும் காசு நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு, 50 லட்ச ரூபா செலவு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, 50 லட்ச ரூபா கொடுத்தோம், இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் ப்ரோக்கர் சார்ஜஸ் எல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம வந்து கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷனை தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவரும், அந்த வீட்டு செலவையும் நான் தானே பார்க்கணும், சரி பரவாயில்ல இரு நான் பார்க்குறேன், எப்படி எவ்வளோ சீக்கிரம் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.